ஸ்தோத்திரம். லூக்கா 18வது அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 18வது அதிகாரம் 10லிருந்து 14 முடிய உள்ள வசனங்கள். யாராவது வாசிக்கிறீங்களா? விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நாள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரசங்க தலைப்பு வந்து ஹவ் அ ஹம்பிள் மேன் வில் பி, ஹவ் வில் அ ஹம்பிள் மேன் பி அப்படின்னு சொல்லலாம். தாழ்மையுள்ள மனுஷன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே 2 மனுஷரை வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தர் வந்து டாக்ஸ் கலெக்டர், இன்னொருத்தர் வந்து ஃபாரிசி. ஸோ ஃபாரிசியோட ப்ரேயரையும் பார்க்குறீங்க, டாக்ஸ் கலெக்டரோட ப்ரேயரையும் வந்து பார்க்குறீங்க. ஃபாரிசி வந்து எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, அவர் தன்னுடைய நீதியை வெளியே காட்டுறார். அவருக்கு வந்து சுயநீதின்னு ஒன்று இருக்குது, செல்ஃப் ரைச்சஸை வந்து வெளியில் காமிட்டுறார். அவர் வந்து நான் அது மாதிரி பரிகாரர் மாதிரி கிடையாது, அநியாயக்காரங்க மாதிரி கிடையாது, விபச்சாரக்காரர் மாதிரி கிடையாது, நான் அதுக்கு மேலே உயர்ந்தவன் அப்படி சொல்லி, இவனுங்களால் மாதிரிலாம் நான் இல்லாததுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுயநீதியை வந்து அவருடைய சுயத்தை வந்து மேன்மைப்படுத்துகிறத வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு அவர் செய்கிறதையும் மேன்மைப்படுத்துகிறார். வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாத்துலேயும் நான் தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை அதில் உள்ள மேன்மைகள் ஆண்டவருக்கு கொடுக்கறதில் அதுலேயும் வந்து என்ன பண்ணுறாரு, மேன்மை பாராட்டுக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்டர் வந்து தூரத்தில் நின்றுக்கிட்டே என்ன பண்ண, மார்பில் அடித்து ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே, பாவியாகி என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே அப்படி சொல்கிறான். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து தாழ்மை உள்ளவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய உள்ளத்தில் வந்து மேட்டிமை, மனமேட்டிமை, பெருமை நம்ம உள்ளத்தில் சுத்தமாக இருக்கவே கூடாது. பெருமை இருந்துச்சு அப்படின்னா, சுயநீதி நமக்குள்ளே, நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்குறேன், எல்லா கூட்டங்கள்லையும் நான் வந்து அட்டன் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு நம்ம வந்து இந்த ஃபாரிசி மாதிரி மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, மற்றவங்க முன்னால் நம்மளை வந்து பெரிய ஆளாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து காரியங்களை வந்து செய்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நிச்சயமாக ஒரு நாள் தாழ்த்தப்படுவோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளையே என்ன பண்ணுறோம், உயர்த்துக்கிறோம். நம்ம செய்கிற காரியங்களை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து உயர்த்துக்கிறோம். ஸோ அப்படி வந்து ஆண்டவர் முன்னால் நம்ம எல்லோரும் நம்ம தாழ்த்த தான் செய்யணும். ஹல்லேலூயா. அதுவும் கம்யூனிட்டி சர்வீஸில் பங்கெடுக்கிற நீங்கள் எல்லோரும், நம்ம எல்லாருமே நாமே தாழ்த்துக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மாத்திரம்தான் உயர்த்தப்படணும். யோவான் ஸ்நானகன் சொல்கிற, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அவர் தான் பெரிய ஆள், அவர் தான் உயர்ந்தவர், நம்ம அவருக்கு கீழே தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அவருக்கு சர்வ் பண்ணுறதுனால, அவருக்கு சேவை செய்கிறதுனால நம்ம வந்து பெரிய ஆள் அப்படி சொல்லி நம்மளை வந்து என்ன பண்ணக்கூடாது, காண்பித்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமே தாழ்த்துகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். இந்த பேரபிளை வந்து ஆண்டவர் ஏன் வந்து சொல்கிறாரு, இது ஒரு உவமையை தான் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. 9ஆம் வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உவமையை சொல்கிறார். இது வந்து உண்மையிலே நடந்துச்சா என்ன அப்படிங்கிறது தெரில. ஆனால் இது வந்து என்னது தான், இட்ஸ் அ பேரபிள். அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஆண்டவர் வந்து சொல்கிறார். என்ன ரீசன் அப்படிங்கிறத 9ஆம் வசனத்தில் முதல்ல சொல்கிறார். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இந்த ஓமையை சொல்கிறார். அவங்க ஒரு குரூப் இருக்குது, இந்த பரிசேய குரூப்பு, வேதபாரகர், சதுசேயர், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்திக்குவாங்க. மற்றவர்களெல்லாம் அற்பமாக அணுகிறது, மற்ற ஆலயத்துக்கு வருகிற மற்றவர்களெல்லாம் அற்பமாக அணுகிறது, இவங்க தான் பெரிய ஆள் அப்படின்ன மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்கள எச்சரித்து, நீங்கள் இப்படி உங்களை உயர்த்தி கொண்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தாழ்த்தப்பட்டு போவீர்கள், உங்களை தாழ்த்தினா தான் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அப்படி சொல்லி அவர்களுக்கு எச்சரித்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ சம்திங் தட் தே ஆர் ரைச்சஸ் அண்ட் ட்ரீட் அதர்ஸ் வித் கண்டெம்ப்ட். ரொம்ப அற்பமாக, கேவலமாக அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிண்டலா அப்படிலாம் வந்து ஒரு பொருட்டே இல்லாத மாதிரிலாம் வந்து பார்த்து அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க.
அவங்களுக்காக தான் அந்த பேரபிளாக ஆண்டவர் வந்து சொல்கிறார். லூக்கா 16:15 வந்து பார்த்தீங்கன்னா காட் நோஸ் அவர் ஹார்ட் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லூக் சாப்டர் 16:15 மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. நம்ம மனுஷர்களுக்கு முன்னால் பெரிய ஆள் மாதிரி நம்ம வந்து காமிச்சிக்கலாம், ஆனால் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். இதுலேயும் வந்து முன்னால் உள்ள வசனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த காரியத்தையும் ஆண்டவர் சொல்கிறார் அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக ஆண்டவர் வைப்பார். கொஞ்சத்திலே உண்மை இல்லை அப்படிங்கிற பொழுது உங்களுடைய இருதயங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அப்படி சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு எதுங்கேயும் வந்து அந்த பரிசேயர் வேதபாரகர் இவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாரு, டீச் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்முடைய இருதயத்தில் கூட மேட்டிமை பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருதயத்தில் தான் வந்து அந்த கேருப் குரூப் தலைவன் வந்து நினச்சான், நான் ஆண்டவருக்கு மேலே ஒரு சிங்காசனத்தை போடுவேன், எல்லாரும் வந்து என்னை தொழுது கொண்டா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி இருதயத்தில் தான் நினச்சான். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அந்த நினைப்பை வந்து பார்த்தாரு, அவனுடைய மேட்டிமையை பார்க்குறாரு, பெருமையான அந்த எண்ணத்தை வந்து பார்த்தாரு, கீழே தள்ளிட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து இருதயத்தில் கூட நம்ம வந்து மேட்டிமைப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு சுத்தமாக இருதயத்தில் கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:9-10 வந்து பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வந்து மேன்மை பாராட்டுகிறதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1:9 and 10. அப்போஸ்தலனாகிய பவுலோட நம்பிக்கை, அவருடைய இருதயத்தில் வந்து பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. அப்போஸ்தலன் பவுல் இஸ் அப்போஸ்தலன், அவர் வந்து அப்போஸ்தலர். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் வந்து என்ன நினைக்கலாம், நம்மளெல்லாம் ஆண்டவர் கைவிடுவாரா, நம்ம எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ ஏரியாவுக்கு போயிருக்கிறோம், என்னென்னா எவ்வளோ மிஷினரி ஜேர்னி என்னென்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளெல்லாம் ஆண்டவர் கைவிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக எல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்லாம் வந்து சொல்லலை. அவன் என்ன சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு, எங்களுக்கே பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. ஆசியாவில் நடந்த ஒரு சம்பவம், எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலே ஆண்டவர் மேலே அவர் தன்னை மேன்மையாக பெரிய ஊழியம் செய்கிறதுனால மிஷினரி ஜேர்னிலாம் நிறையா போனதுனால அவர் தன்னை மேன்மையாக நினைக்கல. ஆனால் அவருடைய நம்பிக்கை வந்து யார் மேலே தான் இருந்துச்சு, கர்த்தர் மேலே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை போல் நம்ம தாழ்த்துக்கிறவர்கள் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். இன்னொரு இடத்துல எஸ்ரா வந்து பாருங்கள், எஸ்ரா எவ்வளோ பெரிய ஆள். எஸ்ரா வந்து ஒரு வேத பாரகர், அப்படின்னா பைபிள் டீச்சர். எஸ்ரா சாப்டர் 9:6 பாருங்கள், 9:6. எஸ்ரா 9:6 வெட்கி கலங்குகிறேன், என் முகத்தை உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. அப்போ வேத பாரகராகிய எஸ்ரா, பைபிள் டீச்சராக இருக்கிற எஸ்ரா வந்து தன்னை எப்படி தாழ்த்துகிறார், நானும் குற்றம் செய்திருக்கிறேன், உம்முடைய முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, அந்த அளவுக்கு என்னுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எங்களுடைய குற்றம் வந்து வானபரியந்தம் வளர்ந்து போய் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த 3 காரியங்களை உங்களுக்கு நான் வந்து சொன்னேன். டேக்ஸ் கலெக்டரோட ப்ரேயர், ஆயக்காரனுடைய ஜெபம், அப்புறம் வந்து அப்போஸ்தலன் பால்ஸ் ஹோப் இன் த லார்ட், அப்போஸ்தலனாகிய பவுலோட நம்பிக்கை, ஆண்டவர் மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கை, அப்புறம் வந்து எஸ்ராஸ் ப்ரேயர் ஆஃப் கன்ஃபெஷன். இந்த 3ம் எதை வந்து நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கிறது, ஆயக்காரனுடைய ஜெபம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து மேலே அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை. எஸ்ரா பைபிள் டீச்சர் எஸ்ரா, அவர் வந்து ப்ரேயர் ஆஃப் கன்ஃபெஷன் பண்ணுறார், பாவ அறிக்கை செய்து என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுகிறார். ஸோ இதெல்லாம் இது 3ம் நம்மளுக்கு எதை எடுத்து காண்பிக்கிறது அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் தாழ்த்தணும். அல்லேலூயா. we should humble ourselves before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கண்டிப்பாக நம்மை தாழ்த்தவே. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக பைபிள் டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை டேக்ஸ் கலெக்டர். இப்போ டேக்ஸ் கலெக்டர் அப்படின்னு வைங்களேன், வரி வசூலிக்கிறவங்கெல்லாம் வந்து ஏழையாக இருப்பாங்களா, அவங்க நல்லா ரிச்சாக தான் இருப்பாங்க, ஐஸ்வர்யவானாக தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சகேயவே எடுத்துக்கலாம். சகேய் வந்து டேக்ஸ் கலெக்டர் தான். சகேய் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார், எல்லாத்துலேயும் அநியாயமாக வாங்கி லஞ்சம் எல்லாம் வாங்கி பெரிய ஆளாக இருந்தார். ஸோ
ஸோ டேக்ஸ் கலெக்டர் ரிச்சாக தான் இருப்பாங்க. ஆனால் அவரோட அந்த டேக்ஸ் கலெக்டரோட ப்ரேயரை பாருங்களேன், தூரத்தில் நின்றுக்கிட்டு உள்ள ஆலயத்துக்கு உள்ளே கூட வரல, தூரத்தில் நின்றுட்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையான ஒரு ஜபத்தை அந்த ஆயக்காரர் எடுக்கிறார். பெரிய பணக்காரர், ஐஸ்வர்யவான், ஆனால் அவருடைய ஜபம் ரொம்ப தாழ்மையாக இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலையும் குறித்து நான் சொன்னேன், நிறையா மிஷினரி பயணம் மேற்கொண்டவர், நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர், ஆண்டவருடைய அப்போஸ்தலனாக செயல்பட்டவர். ஆனால் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக ஆண்டவர் மேலே தான் இருந்துச்சு. இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு ஒன்றும் வராது, பாதை உன் கூடாரத்தை எனக்கு அது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் எதுவும் ஒன்றும் அணுகாது அப்படின்ட்டு அப்படி அந்த வசனங்கள்லாம் பெருமையால் சொல்லிக்கிட்டுலாம் வந்து என்ன பண்ணல இருக்கலாம். அவர் ஹம்பிளாக நம்ம நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேலே வைத்திருந்தார். எஸ்ரா சொன்னது போல் அவர் வந்து ஒரு ஸ்கிரைபாக வந்து என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு, டீச்சர் ஆஃப் ஸ்கிரிப்சர். இவங்க எல்லாருமே தன்னை ரொம்ப தாழ்த்துகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ இவங்க 3 பேருடைய மாடலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். டேக்ஸ் கலெக்டரோட அந்த மாடல், எஸ்ராவோட மாடல், அப்போஸ்தலனாகிய பவுலோட அந்த மாதிரியை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இவங்களுடைய தாழ்மையை நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் லூக்கா 18:14 ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் தங்களை உயர்த்துகிறார்களோ அவர்கள்லாம் தாழ்த்தப்படுவார்கள், யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அப்போ தாழ்மையான மனிதர்கள்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு 10 பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 10 பாயிண்ட் வந்து மனிதர்களிடத்தில் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், மனிதர்கள் மத்தியில் தாழ்மையான ஒரு மனிதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் தேவனிடத்தில் ஆண்டவர் மத்தியில் தாழ்மையான மனிதனுடைய குணாதிசயம், அவருடைய பிஹேவியர், கான்டாக்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லி அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வாரம் வந்து ஹியூமிலிட்டி அமாங் மென், ஹம்பிள் மேன்ஸ் ஹியூமிலிட்டி அமாங் மென். மனிதர்கள் மத்தியில் அந்த அவருடைய அவுட்வேர்டு அப்பியரன்ஸ், அதில் அவுட்வேர்டு கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது, தாழ்மையான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னை பற்றி பெருமை பேசவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. தாழ்மையான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப தாழ்மையாக தான் இருப்பாங்க. தே வில் நாட் ஸ்பீக் ப்ரவுட் அபவுட் தெம்செல்ஸ். அவங்க தங்களை குறித்து பெருமையாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறதுலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகே பெருமை உள்ள குடி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், அவங்க பேசுகிறத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நான் இப்படி அப்படி அங்கே போய் அதை பண்ணியிருக்கிறேன், இங்கே போய் இப்படி பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எல்லாம் நான் போனதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இப்படி நடந்துச்சு, நான் இல்லைன்னா அவங்க இதை செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பேச்சே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசும்போதே கண்டுபிடிச்சா ஓகே பயங்கரமான ஆளாக தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தன்னை பற்றி பெருமை பேசவே மாட்டாங்க தாழ்மையானவர்கள். அவங்க எப்போவும் தன்னை தாழ்த்துக்கிறவர்களாக இருப்பாங்க. உதாரணமாக அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேதாகம வசனம் தெளிவாக நம்மளுக்கு எடுத்து காண்பிக்குது. எரேமியா 9:23-24 வசனம் பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு ஆதாரமான வசனங்கள் எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட. நீங்கள் வந்து யூ மே பி வெரி வைஸ், ஞானவான்களாக இருக்கலாம், ஆனால் யூ ஷுட் நாட் ப்ரவுட் அபவுட் தட். அதை குறித்து ரொம்ப பெருமையாக வந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியில் காண்பித்து கொள்ளக்கூடாது. பராக்கிரமம் உள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதை வந்து அதை குறித்து நான் ஒரு 10 பேரை நான் அடித்து போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, யார் வந்தாலும் என்னை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பராக்கிரமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, மேன்மை ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம எல்லாரும் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. ஸோ நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தரால தான். நம்ம இருக்கிறது அசைகிறது எல்லாமே கர்த்தரால தான். ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை விட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டாருன்னா நம்மளாம் மாண்டு மடிந்து மண்ணுக்கு போக வேண்டியதுதான். ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால, இரக்கமாக இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அதனால் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற
கர்த்தரை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். ஸோ தாழ்மையுள்ளவர்கள் தங்களை குறித்து மேன்மையாக எண்ண மாட்டார்கள், தங்களை குறித்து மேன்மையாக மற்றவர்களிடத்தில் சொல்லவும் மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 1 26 to 31 பாருங்கள். 1 கொரிந்தியர் 1 26 to 31 நிறையா இருக்குது. அதில் நம்முடைய அழைப்பை பாருங்கள்னு சொல்கிறார். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மக்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல பேச்சாளர்கள், சயின்டிஸ்ட்டு, நல்ல ஃபிலாசபர், இது மாதிரி பெரிய பெரிய ஆட்களெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறதில்ல, தேர்ந்தெடுக்கிறதில்ல. ஆண்டவரோட செலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறவங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, எளியவர்களாக இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கீழே இருக்க, இப்படி தாவீதோட இருந்த ஆட்களெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களே. சவுலெல்லாம் பெரிய இராணுவ படையை வச்சுருந்தார். சவுல், அப்புறம் வந்து அந்த தாவீதோட பையன் அப்சலோம், இவங்கெல்லாம் பெரிய இராணுவத்தோட தாவீதை வந்து துரத்திட்டு வர்றாங்க. ஆனால் தாவீதோட இருந்த மக்கள் வந்து ஒரு 300-400 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து என்னென்னா மாற்றுத்திறனாளிகளாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சாக வந்து இருக்கிறாங்க. குறை சொல்கிறவங்க, அப்படி முறுமுறுக்கிறவங்க, இது மாதிரி ஆட்கள், பலவீனமான ஆட்களை தான் தாவீது வைத்திருந்தார். ஆனால் தாவீது தான் யுத்தத்தில் வல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்காக பிதாவாகிய தேவனே யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதுக்காக யுத்தம் செய்தவர் கர்த்தர். ஸோ அதனால தான் பலமுள்ளவர்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெற்றி பெற முடியாது, நம்மை தாழ்த்துக்கிறதுனால நம்ம வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பலசாலிகள்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. பலவீனமானவர்கள் ஆளுகை செய்ய முடியும். தங்களை தாழ்த்துகிறவர்கள் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி ஆப்போசிட், வேர்ல்ட்லி கிங்டமுக்கும் ஹெவன்லி கிங்டமுக்கும் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. நீ பெரிய ஆளாக இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படின்னா தான் இந்த உலகத்தோட ராஜ்யத்தில் பெரிய ஆளாக இருக்க முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தினாலே போதும். நான் ஒன்றுமே இல்லை, வி ஷுட் எம்டி அவர் செல்ஃப். நம்மளை வந்து அப்படி வெறுமையாக்குகிற பொழுது ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தில் நிரப்பி நம்ம பெரிய ஆளாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தாழ்மையானவர்கள் தங்களை குறித்து பெருமை பேச மாட்டாங்க நிச்சயமாக. அதுக்கு இன்னும் ஆதாரமாக ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 27 verse 2 பாருங்கள். நீதிமொழிகள் 27:2. சரிங்களா, சரியான வசனம் இல்லை. நம்முடைய வாயே நம்மளை புகழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, அங்கே அவங்களுக்கு நான் தான் ரொம்ப உதவியாக இருக்கிறேன், இவங்களுக்கு நான் இல்லைன்னா அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ன மாதிரி நம்முடைய வாயல்ல. இப்போ புறத்தியானே உன்னை புகழட்டும், உன்னுடைய ஒர்க்ஸ், உன்னுடைய டீட்ஸ் இதெல்லாம் பார்க்குறவங்க உன்னை வந்து என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி தான் நம்ம வந்து நடந்து கொள்ளணும். தவிர நம்மளை பற்றி நம்மளே புகழ்ந்தா அது நல்ல ஒரு புகழ்ச்சி அல்ல. 25வது அதிகாரம் 27வது வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. 25-27 தற்புகழை நாடுவதும் புகழ் அல்ல. அப்படி சொல்கிறதுனால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, தங்களை குறித்து மேன்மையாக சொல்லுகிறதுனால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் என்ன புகழணும். அப்படியா, இவ்வளோ பெரிய ஆளா நீங்கள், அங்கே எப்படி பண்ணியிருக்கீங்க, இங்கே எப்படி பண்ணியிருக்கீங்க, அப்பா பெரிய ஆள் தான் நீங்கள் யார், உங்களால் எல்லாம் செய்ய முடியும், நீங்கள் உண்மையிலே பெரிய ஆள் அப்படின்ட்டு அவங்கள புகழணும். இப்போ தற்புகழ்ச்சி வந்துலாம் அது புகழ்ச்சியே அல்ல அப்படி சொல்லி சாலமோன் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்த எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுக்குன்னு ஒரு
ஒரு லிமிட் வச்சுருக்கிறார். எங்களுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் ஆண்டவர் வச்சுருக்கார். அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து மேன்மை பாராட்ட முடியுமே தவிர, சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களை தாங்களே மெச்சி கொள்ளுகிறாங்க. கொரிந்து பட்டணத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க இன்னொரு பிரசங்கியார் வந்து அவர் வந்து தன்னை வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மேன்மைப்படுத்துகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சொல்கிறாரு. அவருடைய பிரசங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் பேர் அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் அப்போஸ்தலனாகிய பவுலை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வந்து இந்த சபையை வந்து கொரிந்து பட்டணத்தில் ஸ்தாபித்தது. ஆனால் இன்னொரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர், அவர் பைபிள் டீச்சராகி, அவர் ப்ரீச்சராகி, அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டார். அதனால தான் அவர் சொல்ல தாங்களே என்ன பண்ணுறாங்க, சில பேர் ரொம்ப மெச்சி கொள்கிறாங்க. அது மாதிரி சிலருக்கு நாங்கள் எங்களை வந்து அவங்களுக்கு சரியாக என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் ஒப்பிட மாட்டோம். எங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு சில கிருபை வரங்களை கொடுத்துருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நாங்கள் எங்களை வந்து சொல்லுவோம், மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு. 17ஆம் வசனத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்மளை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. 18ஆம் வசனத்தில் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஜனங்கள் எல்லாம் ஒரு பாஸ்டர் ரொம்ப புகழுகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர் கிடையாது. கர்த்தரால் அவர் புகழப்படுகிறாரா, கர்த்தரால் அவர் பயன்படுத்தப்படுகிறாரா, அப்படிப்பட்டவராக இருந்தால் தான் அவர் தான், அவருடைய புகழ்ச்சி தான் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தரால் புகழப்படுகிறவர்கள் நிச்சயமாக நிலைத்திருப்பார்கள், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ இப்போ நம்மளை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுக்கு நம்ம பெரிய ஞானவான்கள் கிடையாது, தத்துவ ஞானிகள் கிடையாது, ரொம்ப திறமையானவர்கள் கிடையாது, மிகப்பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்து கிடையாது. நம்ம நரேந்திர மோடி மாதிரிலாம் நம்மளாலலாம் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. பயங்கரமாக என்ன பண்ணுவார், பேசுவார். ஸ்கிரிப்டே இல்லாமல் அப்படி மணிக்கணக்காக என்ன பண்ண முடியும், பேச முடியும். அப்படியெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு புல்பில்ல நின்று பேசுனா எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்கள்ல. எல்லாம் ஒரு கிராமத்தில் நின்று மேடை போட்டு மோடி வந்து பேசுகிறாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணிடுவார். நீ வந்து ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும், அந்த நிலைமைக்கு நம்மளை வந்து கொண்டு வரும், அந்த மாதிரி பேசுவார். இப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அந்த அளவுக்கு பேசி தானே ஓட்டெல்லாம் வாங்கிடுறாருல, பேசி வாங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து பேச்சாளர்கள்லாம் நம்ம கிடையாது. நம்ம போய் சுவிசேஷம் சொன்னால் 2 வார்த்தை பேசுகிறோம், அப்புறம் வந்து அவன் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் சரி வாங்க சர்ச்சுக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்துடுறோம். ஆனால் அப்படிப்பட்ட பேச்சாளர்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணாமல் என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. நீ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் வந்து என்ன பண்ணுறாரு இருந்தார். நீ சொல்லுகிறத பார்த்தா கொஞ்சம் குறைய நீ கிறிஸ்தவனை ஆக்க பார்க்குறியே அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து பெரிய அதிகாரிகளே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் பேச்செல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நாங்களும் கிறிஸ்தவன் ஆயிடுவோம், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை விட பயங்கரமான ஆட்கள். ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. ஆனால் தெரிந்து கொண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ அப்படி பெரிய பேச்சாளர்கள்லாம் இல்லை, ஞானவான்கள் இல்லை. நம்மலாம் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர்கள், எளியவர்கள். ஆண்டவர் நம்மளே எடுத்து என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அதனால் நம்மளை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு, மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. தாழ்மை உள்ளவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டார்கள், தங்களை குறித்து பெருமை பேச மாட்டார்கள். 2வது காரியம், தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பையும் சீர்திருத்தலையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கண்டித்து உணர்த்துகிறோம், சீர்திருத்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா தாழ்மை உள்ள உள்ளம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளும். பெருமை உள்ள உள்ளம், என்னது நீ எதுக்கு என்னைய கண்டிக்கிற, நீ என்ன பெரிய சீர்திருத்தவாதியா, என்னைய சீர்திருத்துகிறாய் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் அந்த கண்டிப்பையும் சீர்திருத்தலை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ ஹம்பிள் பீப்புள் வில் அக்செப்ட் வார்னிங் அண்ட் கரெக்ஷன். அதை வந்து அக்செப்ட் பண்ணி, வார்னிங், நம்ம ஒரு வார்னிங் கொடுத்தோம் அப்படின்னா, எச்சரிப்பின் செய்தி கொடுத்தோன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்களை, ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு சில காரியங்களை கரெக்ட் பண்ணுறோம், சீர்திருத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க திருந்திடுவாங்க. ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு திருந்திடுவாங்க. நீதிமொழிகள் 12:1 பாருங்கள். நீதிமொழிகள் 12:1, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன்.
இப்போ தாழ்மை உள்ளவன் அல்ல, கடிந்து வெறுக்கிறவன் தாழ்மை உள்ளவன் அல்ல. கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், நம்ம தப்பு செஞ்சதுனால தானே இப்படி சீர்திருத்துறாங்க, கண்டிக்கிறாங்க அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இதே நீதிமொழிகள் 5:11-12 பாருங்கள். 5:11-12 கடைசியில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போவே கடிந்து கொள்ளும்போது, இப்போவே உணர்த்தப்படும் போது உணர்ந்து கொள்ளணும். அந்த இப்போவே டீச் பண்ணுறப்போ, ப்ரீச் பண்ணுறப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக கடைசியில் மாம்சம் எல்லாம் சரீரம் எல்லாம் உருவழியும் போது, ஐயோ எவ்வளோ ப்ரீச் பண்ணாங்க, எவ்வளோ டீச் பண்ணாங்க, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாங்க, எவ்வளோ கடிந்து கொண்டு போதகம் பண்ணாங்க, எல்லாத்தையும் நான் அலட்சியம் பண்ணிட்டேனே அப்படின்னு கடைசியில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஹம்பிள் பீப்புள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க கடிந்து கொள்ளும்போது அதை என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மேட்டிமை உள்ளவர்கள், பெருமை உள்ளவர்கள் தான் இதை வெறுப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்க இப்படிலாம் நான் அலட்சியம் பண்ணிட்டேன், அவங்க அப்போவே கேட்டிருந்துருக்கணும், கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கடைசியில் ஃபீல் பண்ணுறவர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்போவே ஓகே சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பா அம்மா சொல்கிறது இப்போவே என்ன பண்ணுங்க? கேட்டு நடங்க. கடைசியில் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போயிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு அப்புறம் இப்போ சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா அப்போயே தலையில் அடித்து சொல்லிச்சு, இப்போ அப்போயே கேட்டிருந்துருக்கலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு கடைசியில் நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட இப்போவே ஃபீல் பண்ணி இப்போயே திருந்திருங்க. பிரச்சனையே இல்லை. அவ்வளோ தூரத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளம் தாழ்மையாக இருந்தால் பேரண்ட்ஸ் கரெக்ஷனெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்கொள்வீங்க. அப்பா கண்டிக்கிறப்போ, அம்மா கண்டிக்கிறப்போ அதெல்லாம் ஏற்றுக்கொள்வீங்க. உங்களுக்குள்ளே பெருமை இருந்துச்சுன்னா, நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது, நீ என்ன பெரிய ஆளா, நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நீ என்னதில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? அப்பா அம்மாவை நீ என்ன படித்த அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அவங்க லைஃபே படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, வாழ்க்கையே படிச்சுட்டு வந்திருக்காங்க, வாழ்க்கையில் பல அனுபவங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி போனால் எங்கே போய் நம்ம முட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கும். தாழ்மை உள்ளம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, தாழ்மையாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சீர்திருத்தலை கண்டிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம இருப்போம். 15:10 பாருங்கள். நீதிமொழிகள் 15:10 வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் அப்படின்னு சொல்ல. ஸோ பேரண்ட்ஸ் கடிந்து கொள்கிறாங்க, அப்போ போதகர் பாஸ்டர் கடிந்து கொள்கிறாரு அப்படின்னா அதை வெறுத்தா சாவுதான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சாலமோன் சொல்லுகிறத. வழியை விட்டு விலகிறவனுக்கு தான் புத்திமதி வெசனமாக இருக்கும். அவன் ஒரு ட்ராக்கை போட்டிருப்பான், அவன் ஒரு ட்ராக்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கு தான் எனக்கு, இந்த ட்ராக்கு தான், இந்த பாதை தான் அப்படின்ட்டு ஒரு சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அப்பா அம்மா என்ன புத்திமதி சொன்னாலும் ஏறவே ஏறாது, விசனமாக தான் இருக்கும். என்ன உங்களுக்கு தெரியும்ன்ட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதுதான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. வழியை விட்டு விலகிறவனுக்கு, அதே மாதிரி பிரிந்து போகிறாங்க, வழியை விட்டு விலகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ புத்திமதி சொல்லுங்கள், அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்போ வழியை விட்டு விலகாதவர்களாக செம்மையான வழியில் நடக்கிறவர்களாக இருக்கணும். யார் தான் அப்படி நடப்பா? ஹம்பிள் மேன். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்கள் அதில் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வழியை விட்டு விலகாதீங்க, அந்த வழியில் போகாதீங்க அப்படின்னா தாழ்மை உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. பெருமை உள்ளவர்கள் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன், கடைசியில் சாக வேண்டியதான். அப்படியே எழுதியிருக்க அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு என்னடா சாவான்னு சொல்லிட்டாரு பொசுக்குன்னு சாலமோன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி தான் நிறைய பேர் அப்படி தானே அந்த எண்டை பார்க்குறோம்ல, நிறைய நியூஸ் சேனல்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க, புத்திமதி கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு செய்துட்டு கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கொலை செய்யப்படுகிறார்கள், நிறைய குற்றங்கள் நடக்குது. இந்த உலகத்தில் என்னெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஞானமாக டீச் பண்ணுற ஆட்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்காரு. அவங்க நல்ல போதகர்கள், நல்ல போதகம் பண்ணுறவங்க, நிறைய காரியங்கள் உங்களுக்கு இப்போ நிறைய சோர்ஸ் இருக்குது, நிறைய காரியங்களை பார்த்து நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஞானமாக உங்களுடைய வழிகளெல்லாம் என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும். உங்களோட செயல்பாடுகளெல்லாம் ஞானமுள்ளதாக இருக்கணும். அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள்ளே என்ன பண்ணலாம்? பிரவேசிக்கலாம். இல்லைன்னா சாலமோன் சொன்ன மாதிரி சாவு தான். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். 15:31-32 பாருங்கள். இதே 15:31-32 ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது
ஞானிகளிடத்தே தங்கும். ஞானவான்கள் வந்து ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. ஓகே, அவங்க சொல்கிற கரெக்டு தான் அப்படின்னு. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானமடைவான். காரியத்தை குறித்து கடிந்து கொள்கிறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். தாழ்மை உள்ளவர்கள் அதை வந்து என்ன பண்ணுவாங்க? அதை கேட்டு திருந்துவாங்க. அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள எண்ணம் நமக்கு வேண்டும். 141 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் தெளிவாக சொல்கிறாரு. 141:5, நீதிமான் என்னை குட்டட்டும், என் தலையில் குட்டட்டும், அது எனக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்கும் அப்படி சொல்கிறாரு. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், நல்ல தேங்காய் வச்சு தேய்ச்ச மாதிரி நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறார். எது குட்டுறது? தலையில். அப்படி செய்வியா? அங்கே போவியா? போகக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமான் கண்டித்து கொள்வது, நீதிமான் கண்டிக்கிறது வந்து எப்படி இருக்குதான்? எண்ணெய் போல் இருக்கிறது. என் தலை அதை நல்லா குட்டுங்க, இன்னும் 4 குட்டு குட்டுங்க அப்படின்னு என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் நல்லா குட்டட்டும், நல்லா கடிந்து கொள்ளட்டும்னு இன்னும் நல்லா நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா வேணும், என்னைய கடிந்து கொண்டார்ல, என்னைய வந்து என்ன பேசினார், சீர்திருத்தம் பண்ணுறாராம், கடிந்து கொள்ளுறாராம், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சுயநீதியில் பெருமை பாராட்டி கொள்கிறவர்கள். அவங்க வந்து இவருக்கு வேணும், இவர் பேசின பேச்சுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லாமல் அவர்கள் இக்கட்டு நாளிலே அவர்களுக்காக நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு கடிந்து கொள்ளுதலை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது வந்து அந்த குற்றம் செய்ததை உணர்த்தும் போது உடனே வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அவர் திருந்துகிறார். அதுக்கப்புறம் சமஸ்த இஸ்ரவேலையும், அதுக்கப்புறம் தான் 2ஆக பிரியுது ராஜ்யம். ஃபுல்லாக ஹோல் நேஷனையும் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 40 வருஷம் அரசாளுகிறதா பார்க்குறேன். செம்மையான ஒரு ஆட்சி, கோல்டன் ரூல் அப்படின்னு வந்து சொல்லலாம் தாவீதோட ஆட்சியை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தாவீது வந்து கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு இருந்தது தாழ்மையுள்ள இருதயம். அல்லேலூயா. ரொம்ப தாழ்மையாக இருந்தார், கடிந்து கொள்ளுதலை. நாத்தான்வேல் வந்து நீ செய்தது தப்பு அப்படி சொன்னோடனே அதை உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்டு பாவரிக்கை செய்து 51ஆம் சங்கீதத்தை அப்புறம் தானே எழுதுறாரு. 51ஆம் சங்கீதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிங்க, நான் பாவி, தாயின் கற்பத்தில் உருவாகும்னே நான் பாவத்தில் தான் வந்து கற்பந்தரிக்கப்பட்டேன், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு 51ஆம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிங்க. புலம்புவார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே அப்படி சொல்லி. அந்த அளவு அப்போ பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது, கண்டித்து உணர்த்தும் போது திருந்திடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருந்தினா அவர் ஆண்டவர் வந்து சவுலெல்லாம் வந்து திருந்தாதனால உடனே ராஜ்யத்தை விட்டு தள்ளிட்டார். ராஜ்யபாரம் சவுலை விட்டு போயிடுச்சு. இவர் கீழ்ப்படிந்தார், தாழ்மையாக தொடர்ந்து இருந்ததுனால 40 வருஷம் செம்மையான ஒரு ஆட்சி செய்ய ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அதான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிற தாவீது நல்ல ஒரு உதாரணம். அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ தாழ்மையுள்ளவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பையும் சீர்திருத்தலையும் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அடுத்த 3வது காரியம், தாழ்மையுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். தாழ்மையுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார். தே வில் ஹானர் அதர்ஸ், மற்றவர்களை கனப்படுத்துவாங்க. ரோமர் 12:10 வாசிங்க. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஏன் அவர் பிரைஸ்லாம் சொல்ல மாட்டாரா? ஆராதனை முடிஞ்சிருச்சுல்ல, ஏன் அவர் வந்து பிரைஸ்லாம் சொல்ல மாட்டாரா? நான் தான் கை கொடுத்து ஹலோ பிரைஸ்லாட் அப்படின்னு நான் தான் சொல்லணுமா? ஏன் அவர் சொல்ல மாட்டாரா? ஏன் அந்த பொண்ணு சொல்லாதா? நான் தான் போய் கை கொடுத்து சொல்லணுமா? கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளணும். சொன்னான்னா சொல்லாட்டி என்ன, உங்களோட கடமை என்னது? போய் சமாதானம் பண்ணுகிறது, போய் பிரைஸ்லாட் கிரீட்டிங்ஸ் சொல்கிறது உங்களுடைய கடமை. சர்ச்சில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கனம் பண்ணுகிறவர்களாக தான் இருக்கணும். ஒருத்தர் நம்ம வந்து ஹானர் பண்ணணும். ஒருத்தர் கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்கிறவர்களாக இருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம். அல்லேலூயா. தாழ்மையாக இருக்கிறவங்க நிச்சயமாக அதெல்லாம் பற்றி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து தான் செய்யணும், அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாதான் நம்ம மூவ் ஆகணும். இல்லைன்னா நம்ம கல் மாதிரி டிஎம்டி ராடு கம்பி மாதிரி நம்ம பாட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து இருக்கக்கூடாது. அல்லேலூயா, சோதரம். மற்றவர்களை கனப்படுத்துகிறவர்களாக
தாழ்மையுள்ளவர்கள் காணப்படுவார்கள். 1 பேதுரு 2:17 பாருங்கள். 1 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற ஆலோசனை 1 பேதுரு 2:17. ராஜாவை கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், ராஜாவையும் கனம் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த ராஜா பயங்கரமாக இவங்களை உபத்திரவப்படுத்துகிறான். உபத்திரவத்தில் இருக்க சர்ச்சஸ்க்கு தான் வந்து எழுதுகிறாரு. 1வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1வது வசனம் 2வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த ஊருக்கு எழுதுகிறாரு அந்த லெட்ரு அப்படின்னு போட்டிருக்கு. பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்னியா ஆகிய தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களுக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து இந்த லெட்டர் எழுதுகிறாரு. அந்த தேசத்தில் அவங்க பயங்கரமான பர்சக்யூஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. பயங்கரமாக உபத்திரவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவர் சொல்கிறாரு, ராஜாவை அவங்கள உபத்திரவப்படுத்துகிறதே யார் தான்? ராஜா தான். அங்கே இருக்கிற ராஜா தான் உபத்திரவமே படுத்துகிறான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாரு? ராஜாவை கனம் பண்ணுங்க. நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம். கனம் பண்ணுகிறதுல நம்ம முந்திக்கொள்ளும். ஹானர் பண்ணுறது தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்கள் நிச்சயமாக யார் எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மதிப்பை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நிச்சயமாக கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படி தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் வந்து கிங்டம் வேல்யூஸ், தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள மதிப்பீடுகள். இது வந்து உலக ராஜ்யத்தில் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்கும். இது என்னடா இது, அவன் உபத்திரவப்படுத்துவானா, இவன் அவனை கனம் பண்ணுவானா அப்படின்னா, இங்கே வேர்ல்ட்லி கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உபத்திரவப்படுத்தான் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் ஒரு கணத்தில் வந்து அந்த நல்ல ஓங்கி விடு அப்படின்னு உலக ராஜ்யம் சொல்லி கொடுக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அந்த பக்கமும் காமி அப்படிங்கும். அல்லேலூயா. ஸோ அப்படி ஆப்போசிட், வேர்ல்ட்லி கிங்டமுக்கும் ஹெவன்லி கிங்டம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த சிட்டிசன்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சிட்டிசன்ஸ், குடிமகன்கள், குடிமகள்கள் எல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி ரொம்ப தாழ்மையாக மற்றவர்கள் எல்லாரும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், 4வது காரியம், தாழ்மை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, மற்றவர்களை தங்களை விட மேன்மையாக எண்ணுவார்கள். மற்றவர்களை தங்களை விட மேன்மையாக எண்ணுவார்கள். தே வில் வேல்யூ அதர்ஸ் அபவ் தெம்செல்ஸ். அவங்கள விட மற்றவர்களை அதிகமாக வேல்யூ பண்ணுவாங்க. பிலிப்பியர் 2:3, பிலிப்பியர் 2:3 வாசிங்க. வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். அப்படி தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த பரிசியோட எண்ணம் வந்து, ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான், அவனை வந்து எப்படி பார்க்குறான், அற்பமாக பார்க்குறான். அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு. யூதன் வந்து ஏற்கனவே ஜெபம் பண்ணுறது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு யூதன் வந்து டெய்லி ஒரு 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவானாம். ஒன்று வந்து நாயா பிறக்காததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்களாம், நாயா பிறக்காததுக்காக. 2 வந்து நான் ஒரு பொண்ணாக பிறக்காததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவானாம். 3வது வந்து நான் ஒரு புறஜாதியானா பிறக்காததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவனேன்னு சொல்லுவான். எப்படி ஜபம் பார்த்தீங்களா அவன் ஜபம்? நாயா பிறக்கக்கூடாது, நல்ல வேலை. பொண்ணாக பிறக்கலை, நல்ல வேலை. புறஜாதியான பிறக்கலாம். ஒரு யூதனா, ஒரு ஆண்மகனா என்னை பிறக்க வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது நல்ல ஜபமா? அவன் வந்து அப்போ மற்றவர்களெல்லாம் எப்படி பார்க்குறான், அற்பமாக பார்க்குறான். தே ட்ரீட் அதர்ஸ் வித் கண்டெம்ப்ட். ரொம்ப கிண்டலாக, ரொம்ப அற்பமாக வந்து என்ன பண்ணுறான், கேவலமாக பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். இப்படி நம்ம வந்து மற்றவர்களை இப்படி ட்ரீட் பண்ணுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். வி ஷுட் வேல்யூ அதர்ஸ். மற்றவர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மதிப்பை நம்ம கொடுக்குறவர்களாக இருக்கணும். நம்மளை விட அவங்க பெரிய ஆள் அப்படின்னு தான் நம்ம நினச்சி பார்க்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எபேசியர் 4:2 பாருங்கள். எபேசியர் 4:2. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்கணும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாக, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்கள் தான் அப்படிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. மற்றவர்களை வேல்யூ பண்ணுறது, மற்றவர்களை வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு நடத்துகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அது வரும். தாழ்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3:8 பாருங்கள். 1 பேதுரு 3:8. ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும்
சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமா இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. அல்லேலூயா. இப்படி இருந்தால் தான் நம்ம மற்றவர்களை என்ன பண்ணுவோம், வேல்யூ பண்ணுவோம். மற்றவர்களை நம்மளை விட மேன்மையானவர்களாக கருதுவோம். நம்ம ஒரு இரக்க குணம் இல்லை, சகோதர சிநேகம் இல்லை, நம்ம ஒருமனம் இல்லை, இணக்கம் உள்ளவர்களாக இல்லை, மன உருக்கம் உள்ளவர்களாக இல்லை அப்படின்னா நம்ம தான் பெரிய ஆளுன மாதிரி என்ன பண்ணுவோம், நம்முடைய கேரக்டர் அப்படி மாறி, பிஹேவியர் அப்படி மாறிடும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்களை நம்மளை விட மேன்மையானவர்களாக நம்ம எண்ணுகிறவர்களாக இருக்கணும். இதுதான் தாழ்மை உள்ள மக்களுக்கு உள்ள அடையாளம். 5வது காரியம், குற்றம் சாட்டும் போது அவங்க அமைதியாக இருப்பாங்க. குற்றம் சாட்டப்படும் போது தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. they will be very silent when they are convicted. அவங்கள குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க, அவங்க ஜெயிலில் இப்போ பாஸ்டர்ஸ்லாம் ஒரு சில பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணுறாங்களா, அமைதியாக என்ன பண்ணுவாங்க, குற்றம் சாட்டப்படும் போது அமைதியாக இருப்பாங்க. அப்படி தான் என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம எந்த ஒரு ப்ரீச்சருக்கு கீழேயுமே அவங்க தவறான உபதேசமே கொடுக்கட்டும், அந்த ப்ரீச்சருக்கு கீழெல்லாம் நம்ம அப்படி பேடாக கமெண்ட்லாம் என்ன பண்ணக்கூடாது. அது ஆண்டவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்கொள்வார். நிறைய பேர் இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, ட்ரோல் பண்ணி ட்ரோலிங் சேனலே என்ன பண்ண கிறிஸ்டியானிட்டி, ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ரோஸ்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு ஊழியமாக எடுத்து செய்கிறாங்க. ரோஸ்ட் பண்ணுறதை, ட்ரோல் பண்ணுறதை ஊழியமாக எடுத்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அது தவறான உபதேசம் அப்படி இப்படின்னு. தவறான உபதேசம் மக்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம நீங்கள் எடுத்து சொல்லணுன்னு தான் அவசியமே கிடையாது. அங்கே உள்ள காங்கிரிகேஷனில் போதகர் பேசுகிறது தவறாக இருக்குது அப்படின்னா காங்கிரிகேஷனுக்கே என்ன பண்ணிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுட்டு அவங்க வெளியில் போயிட வேண்டியதான். வேறு ஒரு நல்ல உபதேசம் உள்ள ஒரு சர்ச்சுக்கே என்ன பண்ணிட வேண்டியதான், அவங்க போயிட வேண்டியதான். ஆனால் அதை போய் நம்ம ரோஸ்ட் பண்ணணும், அதை நம்ம ட்ரோல் பண்ண, அவங்கள இப்படி தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டணும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஞானத்தோடு தான் நம்ம ஒரு இது கீழே கமெண்ட் பண்ணுறோன்னா ரொம்ப ஞானத்தோடு தான் என்ன பண்ணணும், நம்ம கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வார்த்தைகள், வயசில் மூத்தவங்க, கல்யாணம் ஆனவங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கள இப்படிலாம் சொல்லலாமா, இப்படி சொல்லி கமெண்ட் பண்ணலாமா, எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப யோசிக்கணும். நம்ம குற்றம் சாட்டப்படும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. சில பேர் அப்படி தான் ஜெபம் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட லைஃப்பை பார்த்தா நல்லா இருக்காது. சில பேர் நல்லா போதகம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட லைஃப்பை பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ வி ஷுட் ப்ராக்டிஸ் வாட் வி ப்ரீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரீச் பண்ணுறத கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். குற்றம் சாட்டப்படும் போது அமைதியாக இருக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்குதுல்ல, அது கண்டிப்பாக தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அதை கொடுக்குறார். ஏன்னா காட் நோஸ் அவர் ஹார்ட். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். நம்ம எண்ணத்தினால நம்ம அப்படி கண்டித்து உணர்த்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு சபை போதகராக சபையில் நடக்கிற சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், ஆலோசனை கொடுத்து திருத்துறதுக்கு தான் ஆண்டவர் பாஸ்டர்ஸை என்ன பண்ணுறாரு, வச்சுருக்காரு. இவாஞ்சலிஸ்ட்டு மற்றவங்கள்லாம் சில காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அவங்க பொதுவாக பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும்போது, சர்ச்சுக்குள்ளே ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது நம்ம ஆலோசனை கொடுக்குறதுக்கு தான் ஆண்டவர் இது மாதிரி மேய்ப்பர்களை வைத்துறார். மேய்ப்பர்கள்ட்ட தான் இது மாதிரி கண்டித்து உணர்த்துக்கிறது, சீர்திருத்துக்கிற காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் நிறையா பார்க்க முடியும். அல்லேலூயா. சோதரன் அந்த நேரத்தில் இப்படி குற்றச்சாட்டப்படும் போது அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஸோ 5 காரியம் தான் இந்த நாளில் பார்க்க முடிஞ்சுது. டைம் ஆயிடுச்சு. அதுக்கு குற்றம் சாட்டப்படும்போது அமைதியாக இருந்ததில் நம்பர் 1 நம்முடைய தெய்வம் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்ம பார்ப்போம். ஏசாயா 53:7 பாருங்கள். இவரோட எனக்கு ஆண்டவர் இந்த மெசேஜ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப தேனாக இருந்துச்சு. தேனை உண்பது போல் நான் ஃபீல் பண்ணேன். ஆண்டவர் எவ்வளோ சகித்து கொண்டார்ல, இயேசு கிறிஸ்து எவ்வளோ சகித்தோம். நம்மளாம் என்னத்தை சகிக்கிறோம், அதெல்லாம் ஒன்று, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படி சொல்லி ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். அவரை பாருங்க, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் முத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய அமைதியாக இருந்தார். அவர் சாட்டப்படத்தக்கவரா? இயேசு கிறிஸ்து என்ன குற்றம் செஞ்சார்?
எந்த குற்றமே செய்யலை. பரிசேயர்களுக்கு, வேதபாரர்களுக்கு, சதுசேயர்களுக்கு விரோதமாக பேசினார். அவங்கள கண்டித்து உணர்த்தினார், நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் உங்களுடைய நீதியை நம்பி இருக்கிறீங்க, உங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, நீங்கள் உங்களை மேன்மை பாராட்டாதீங்க, தாழ்த்துங்க, அப்போ உயர்த்தப்படுவீர்கள் அப்படி சொல்லி அவங்க தவறாக இருந்தவங்கள ஆண்டவர் திருத்துறாரு. மற்றவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறாரு, ஆசீர்வாதங்களை கூற, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டான ஒரு மினிஸ்ட்ரியை என்ன பண்ணுறாரு. குற்றம் சாட்டப்படத்தக்கவரே அவர் இல்லை, குற்றம் இல்லாத தெய்வம். அல்லேலூயா. ஆனால் அவரை என்ன பண்ணாங்க, ஒரு குற்றவாளி போல் நடத்துனாங்க. அப்போ அவர் எப்படி இருந்தார், வாயவே திறக்கவில்லை அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கு. அதே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை அப்படியே எடுத்து சொல்கிறாரு. 1 பேதுரு 2:23 வாங்க. 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவரை எவ்வளோ வைறாங்க. நாம் வைகிறது இங்கே உள்ள பாஷை, திருநெல்வேலி பாஷை ஏசுறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன ஏசிவிட்டாம்ல, பயங்கரமாக ஏசிவிட்டாம்ல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது ஏசுறது, வையிறது, ஏன்டா அப்படி வஞ்சிக்கிட்டே இருக்க அப்படிம்பாங்க. வையிறது அப்படின்னு ஒரு திட்டுறது, நம்ம திருச்சியில் திட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏசுறது, வையிறது, திட்டுறது. திருச்சிக்கு நான் நிறையா இது மாற்றிக்கிட்டேன். நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது நம்ம எல்லாம் என்னை எப்படி ஏசலாம் தெரியுமால அப்படின்ட்டு நம்ம அங்கே பேசுகிறலாம், பயங்கரமாக ஏசிவிட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸ்கூல் டைம்லலாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிடுவோம். ஆனால் இங்கே வந்தோடனே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்னை ஏஸ்தாம்ல அப்படின்னா என்னடா பேச்சு இது அப்படின்ட்டு என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வையிறது, திட்டுறது, ஏசுறது எல்லாம் இப்படிலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை செஞ்சாங்க. வையிறாங்க, திட்டுறாங்க, ஏசுகிறாங்க. ஆனால் பதில் அவர் வையலை. பதிலுக்கு பதில் அவர் திட்டவே இல்லை. நீ இப்படின்னா நீ யாரா, நீ அப்படி இப்படி அப்படின்னு எதுவும் ஆண்டவர் ரியாக்ஷனே கொடுக்கல. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், என்னையாடா பாடுபடுத்துகிற, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரை பாடுபடுத்துறடா, சந்ததி என்ன ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்லி பாடுபடும் போது பயமுறுத்தலை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை, ஆண்டவராகிய தேவன் தான் நமக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன். அல்லேலூயா. ஸோ அவர்கிட்ட நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்கிட்ட தம்மை என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அப்படி இருந்ததுனால தான், அதனால தான் நம்ம பாட்டு பாடணும். அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் சிலுவையில் ஏழ்மையானார். அவர் புறக்கணிக்கப்பட்டதுனால தான் நம்ம சேர்த்து கொள்ளப்பட்டோம். அவர் ஏழ்மையானதுனால தான் நம்ம ஆண்டவர் செல்வந்தர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். ரட்சிப்பு அப்படிங்கிற செல்வத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு அப்படிங்கிற செல்வத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நித்திய ஜீவன் அப்படிங்கிற யாருமே கொடுக்க முடியாத ஒரு செல்வத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நித்தியமாக கர்த்தரோடு வாழ்ந்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் தாழ்மையாக இருந்து ஆண்டவரை பின்பற்றும் போது இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதே 1 பேதுரு 3:9 பாருங்கள். 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனம், சரிக்கு சரி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம அப்படி பழி வாங்குறதெல்லாம் நமக்குரியதே இல்லை. அதையும் நம்ம வாசிக்கலாம். பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. ரோமர் 12வது அதிகாரத்தில் பாருங்கள் வாசனம். ரோமர் 12:19 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கள். நம்ம பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவன் ஒருவரே நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். நியாயமாய் நியாயம் தீர்க்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு 5 காரியங்களை நம்ம தியானித்தோம். திரும்ப சொல்கிறேன், தாழ்மையுள்ளவர்கள் தங்களை குறித்து பெருமையாக பேச மாட்டாங்க. தாழ்மையுள்ளவர்கள் கண்டிப்பையும் சீர்திருத்தலையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. தாழ்மையுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். தாழ்மையுள்ளவர்கள் தங்களை விட மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுவார்கள். தாழ்மையுள்ளவர்கள் குற்றம் சாட்டப்படும் போது அமைதியாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. திரும்ப கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படி சொல்லி எந்த ஒரு ரியாக்ஷனும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அமைதியாக இருப்பாங்க. அவர் வாயை திறக்கவில்லை. அல்லேலூயா. தெய்வம்
மனிதனாக வந்து நமக்காக பாடுபடுகிறார். எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ நிந்தைகள், எல்லாத்தையும் எவ்வளோ ஏசியிருப்பாங்க, எவ்வளோ திட்டியிருப்பாங்க, ஆனால் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அல்லேலூயா. வாயவே திறக்கவில்லை. அவ்வளோ அடி அடிக்கும்போது இவ்வளோ வசை சொற்களெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ கேட்டிருப்பார். ஆனால் திரும்ப அவர்களை வந்து வசைபாடவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்ப அவர்களை வையவில்லை அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கு. வாயை திறவாதிருந்தார். நிறைய சுச்சுவேஷனில் நம்ம அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அமைதி நிறைய சுச்சுவேஷனுக்கு தீர்வாக அமையும். நம்ம திரும்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் திரும்ப திரும்ப நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அது பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும். அப்புறம் வந்து உறவு முறிந்து போயிடும். உறவுகள்லாம் முறிந்து போக காரணம் வந்து அதுதான். இவங்க ஒரு சென்டென்ஸ் சொன்னால் அவங்களும் ஒரு சென்டென்ஸ் சொல்ல, இவங்க 2 சொன்னால் 4 சொல்கிறது, இப்படி வார்த்தை போர் வந்து உருவாகிறது. அதனால் உறவுகளெல்லாம் பிரிந்து போய்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிங்டம் சிட்டிசன்ஸ் நம்ம எல்லாருமே, காட்ஸ் கிங்டம் அதில் இருக்கிற நம்ம, ஸ்தோத்திரம், நம்ம ரொம்ப தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பேசிட்டு போகிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம், நம்ம தாழ்மையாக இருப்போம், அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற இந்த மனப்பான்மைக்குள்ளே நம்ம வருவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய மனம் பக்குவம் அடையும். நம்முடைய மனதை பக்குவப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலக மனிதர்கள் அதுக்கு என்னென்னமோ ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய தெய்வம், நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ வாயவே திறக்காதன்னு தான் சொல்லியிருக்கார். நலமானதை கூட பேசாமல் அமைதியாக இருந்தேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்முடைய ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.